Hi friends, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 17 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை எப்படியாவது ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட போயிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜயலு கிட்ட நான் வந்து அந்த ஆர்ட் கேலரியை விற்க மாட்டேன், அதை இனியொருத்தவங்க கையில பாதுகாக்கிறதுக்காக தான் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயலு ஆன்டி இந்த ஆர்ட் கேலரி ஹீரோட அப்பா அவங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி உருவாக்குறது, இதை இனியொருத்தவங்க கையில எப்படி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க இவன் கையில இருக்கிறதுக்கு பதிலா இனியொரு ஆள் கையில இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அது மட்டும் இல்லாம அவ வந்து இதோட நேம கூட சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதுல இருக்கக்கூடிய எதையுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதை நல்லா பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அதனாலதான் நான் ஜூயிக்கு என்னோட ஷேர்ஸை கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. பூனைக்குட்டிக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோ கேக்குறாங்க அம்மா நீங்க வேற யாரையும் நம்புவீங்க ஆனா பெத்த பையனை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட எழுந்திருச்சு போய் சொல்றாங்க நீ என்ன ஒரு நாளுமே உன்னை நம்புற மாதிரி பண்ணனது கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா உன்கிட்ட ஷேர்ஸை கொடுக்க மாட்டேன், உன்னோட மைண்ட் ஃபுல்லாவே பணத்துக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு, ஆனா எனக்கு பணம் தேவை கிடையாது, எனக்கு வந்து கலை தான் முக்கியம், அந்த கலையை இப்ப ஜயலு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜயலுவை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு இருக்க, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, அவனுக்கு பிடிக்காமலேயே உனக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், அதுவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இனியாச்சும் ஜயலுவை டார்ச்சர் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. இப்ப அங்கிள் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இதுக்கு மேல நீ எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட அம்மா உன்னோட பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கோவத்துல அங்க இருந்து வெளியில வராங்க. இப்ப பின்னாடி அங்கிள் போயிட்டு சொல்றாங்க உன்னோட அம்மா மட்டும் இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமே உன்னோட பேச்சை கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா யார பத்தி நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட ஆபீஸ்ல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஹீரோவுக்கு புரியல, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாளா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க ஆமா உன்னோட பிராண்ட் வாட்ச் இருக்குல்ல அத ஒரு பொண்ணுக்கு நீ கொடுத்திருந்தியே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தானே இந்த வாட்சை கொடுத்திருப்பாங்க, அப்ப ஹீரோயினை பத்தி தான் அங்கிள் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு அவகிட்ட நீ எந்த வேலையை வச்சுக்கிட கூடாது, அவளை நீ தொட்ட அப்படின்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போக போறாங்க. அப்போ அங்கிள் சொல்றாங்க உனக்கு இது மட்டும் இல்ல இனி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன், அதனால வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கோவத்துல கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அங்கிள் வீட்டுக்குள்ள போகலான்னு போகும்போது அங்க நம்ம பூனைக்குட்டி வந்துடுறாங்க. அப்ப அங்கிள் கேக்குறாங்க நீ என்ன பூனையா இப்படி யாருக்குமே சவுண்ட் போடாம வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க நீ பாய் பக்கத்துல நெருங்கவே கூடாது அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க பாய் பக்கத்துல நான் நெருங்க கூடாதா, நீ இன்னும் வளரணும் தம்பி, நீ வளர்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பக்கத்திலே போக கூடாது அப்படின்னா நீ என்கிட்ட கெஞ்சி கேளு, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டனா வேணா அது பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூனைக்குட்டி அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா பூனைக்குட்டிய கூப்பிட்டுறாங்களா, அதனால பூனைக்குட்டி அப்படியே கையை கீழே போடுறாங்க. அங்கிள் சொல்றாங்க என்னோட அக்கா ஒண்ணு கூப்பிடுறாங்க பாரு போ 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 அப்படின்னு. உடனே பூனைக்குட்டி வார்ன் பண்ணிட்டு போறாங்க அங்கிள் நீ மட்டும் பாய் பக்கத்துல போன அப்படின்னா கண்டிப்பா நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்ப அங்கிள் யோசிக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, ஹீரோ ஒரு பக்கம் அவளை ப்ரொடெக்ட் பண்றான், இன்னொரு பக்கம் பூனைக்குட்டி ப்ரொடெக்ட் பண்ணுது, யாரு பக்கம் அவ நிப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோட அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோட அப்பாவோட போட்டோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா கிட்ட சொல்றாங்க அந்த ஆர்ட் கேலரி நம்மளோட கையை விட்டு போச்சுன்னா அது என்னோட தப்பு கிடையாது, நீங்க தான் அதை என்னோட கையில இருந்து ஃபர்ஸ்டே பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயம் ஒண்ணு யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது ஹீரோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு ஒரு உயில் எழுதி வச்சிருப்பாங்க, அதை வந்து வக்கீல் படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆர்ட் கேலரிய நான் ஹீரோவுக்கே எழுதி வைக்கிறேன்னு. ஹீரோட அம்மாவுக்கு அதை கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆயிருக்கும், என்ன ஆர்ட் கேலரிய என்னோட பையனுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எழுதி வச்சுட்டாங்களா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது, இவன் கையில நான் அந்த ஆர்ட் கேலரியை கொடுக்கவே மாட்டேன், எதை வேணாலும் கொடுப்பேனே தவிர என்னோட ஹஸ்பண்டும் நானும் உயிரை கொடுத்து உழைச்சு இந்த ஆர்ட் கேலரியை உருவாக்கி இருக்கோம், இதை அவனுக்கு சும்மா என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா எனக்கு இது தேவை கிடையாது, என்னோட அம்மாவுக்கு அதை கொடுத்துருங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அம்மா வந்து வக்கீல் கிட்ட சொல்றாங்க அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானே அதை உடனே என்னோட நேம்க்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாங்க அப்படி கிடையாது, ஹீரோ வந்து இதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஹீரோ கையில கொடுக்கறதுக்காக ஹீரோட அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, அதனால அதை ஃபர்ஸ்ட் ஹீரோ படிக்கட்டும் அப்படின்னு ஹீரோ கையில அந்த லெட்டரை கொடுக்கறாங்க. ஹீரோ அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்க படிக்க நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வக்கீல் கிட்ட சொல்றாங்க நான் இந்த ஆர்ட் கேலரியை எடுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு. உடனே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது, உனக்கு காசு தேவை அப்படின்னா எவ்வளவு காசு வேணுமோ என்கிட்ட கேளு, அதுக்காக நான் உயிரை கொடுத்து சம்பாதிச்சு நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து கட்டின அந்த ஆர்ட் கேலரியை நீ நாசம் பண்ணிடாத அப்படின்லாம் ரொம்ப
ரொம்பவே கோபப்பட்டு கத்திட்டு அந்த லெட்டரை வாங்க போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, இந்த லெட்டர் எனக்கு என்னோட அப்பா கடைசியா எழுதினது, கண்டிப்பா நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா வந்து சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு அந்த ஆர்ட் கேலரி சொந்தமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயலுவை கூட்டிட்டு கார்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே அம்மா அம்மா ப்ளீஸ் போகாதீங்க, எனக்கு அந்த ஆர்ட் கேலரி வேண்டாம், நான் வேணா வக்கீல் கிட்ட வேற ஏதாவது பேசுறேன், ப்ளீஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, என் கூடவே இருங்க, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பின்னாடியே அழுதுட்டு போயிருப்பாங்க. ஆனா ஹீரோவோட அம்மா கண்டுக்காம உள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு ஜயலுவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. ஹீரோவோட அம்மா போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே தலையில கை வச்சுட்டு கீழே உட்கார்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ரூம் ஃபுல்லா பிளட் எல்லாம் இருந்த மாதிரி ஒரு கனவு வருமே, அந்த கனவு வர ஆரம்பிக்குது. இப்பத்துல இருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். இந்த லெட்டர்ல ஹீரோட அப்பா என்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு காமிக்கல, அத நமக்கு அப்புறமா சஸ்பென்ஸா தான் காமிப்பாங்க. இப்ப ஹீரோ இந்த பக்கம் வந்து தூக்கம் வராம எழுந்திருக்கிறாங்க. ஹீரோட அப்பா எழுதியிருப்பாங்கல்ல அந்த லெட்டரை இப்போ நம்ம ஹீரோ படிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு லெட்டர் மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்கு துணையாவே இருக்குது. ஹீரோட அப்பா இறந்து போனதுல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு நாள் நைட்டு கூட முழுசா உறக்கம் வந்தது கிடையாது. எல்லா தடவையுமே அந்த ஒரு கொடூரமான கனவு வந்து நம்ம ஹீரோவை தூங்க விடாம கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இது இன்னுமே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தெரியாது. ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிற விஷயமும் இப்ப வரைக்கும் தெரியாது. இங்க சீன் கட் ஆகுது. லீஷியும் யானும் நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆர்ட் கேலரியில இருக்கும்ல, அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே விலைக்கு போக தான் செஞ்சிருக்கும். ஆனா அங்க இருக்கவங்க என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் பேமெண்ட்டை வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல வேற எல்லா பேமெண்ட்டையும் அங்கிளோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு ஆர்ட் கேலரி வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நான் ஷேரை எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கும் அதுதான் ரீசனா இருந்திருக்கும். இதை இப்போ கண்டுபிடிச்சதுனால இதை எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் லீஷி நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்ததுனால தூக்கம் வருதுனால அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ வந்து யான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு லீஷிக்கு ஒரு போர்வை எடுத்து மூடி கொடுத்துட்டு நீ நைட்டு ஃபுல்லா ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்க, அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு லீஷியை எழுப்பாம தன்னோட திங்ஸை மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டு வெளியில போறாங்க. ஆனா வெளியில நம்ம ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அவங்களும் பெட்டுக்கு போகாம வெளியிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப யான் போயிட்டு ஹீரோயினை எழுப்புறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு. அதுக்கு யான் சொல்றாங்க பரவாயில்லாம முடிஞ்சிருச்சு, இனி நான் ஹீரோவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான் பாக்கி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே லீஷி என்ன பண்றான்னு கேக்குறாங்களா. அதுக்கு யான் சொல்றாங்க அவ படுத்து தூங்கிட்டா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நைட்டு ஃபுல்லா அவ முழிச்சிருந்து எனக்காக வேலை பார்த்தான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு யானை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல ஹீரோவும் அசிஸ்டன்டும் லிப்டுக்குள்ள ஏறுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் குடுக்குடன்னு ஓடி வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு லிப்ட்ல ஏறிக்கிறாங்க. லிப்ட்ல ஏறினதுக்கு அப்புறமா கொட்டாவி விடுறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க ஏன் நைட்டு ஃபுல்லா நீ தூங்கலையானா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா என்னால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, நீயும் தூங்கலையா என்ன, உன்னோட கண்ணெல்லாம் செவத்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நைட்டு ஃபுல்லா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருந்துச்சு, அதனால என்னால தூங்க முடியல, நீ வேணா என்னோட ஆபீஸ்க்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போய் நான் உனக்கு காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு. ஹீரோயினும் அதனால ஹீரோட ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு காஃபி கொடுத்துட்டு ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோ மட்டும் தனியா டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு 2 நெக்லஸ் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க நம்ம கொடுத்த நெக்லஸ் டிசைனை அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது யார் வரைஞ்சு கொடுத்ததுன்னா ஜயலு வரைஞ்சு கொடுத்திருப்பாங்கல்ல நெக்லஸ் டிசைன், அதை தான் இவங்க இப்போ செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றாங்க எதுக்காக ஜான்ரானோட எல்லா இமேஜஸ் பிக்சர்ஸ் அவனோட டிசைன் எல்லாமே வித்து போகுது, எதுக்கு எல்லாரும் அவனையே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்பதான் எனக்கு புரியுது, எவ்வளவு அழகா இந்த செயினை அவன் டிசைன் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ ஃபர்ஸ்டா ஜான்ரான புகழ்ந்து தள்ளறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு அந்த 2 நெக்லஸ்ல ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணி அதை ஜூயிக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறாங்க. இனி ஒன்னு கையில வச்சுட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் தூங்கியாச்சு, அப்புறம் எப்படி எழும்புவாங்க, அதனால ஹீரோவே எழுந்திருச்சு வந்துட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நல்லா தூக்கம், ஹீரோயினை எழுப்புறதுக்கு ஹீரோக்கு மனசு இல்ல, அதனால அப்படியே அலைக்கா தூக்கிக்கிறாங்க. தூக்கி கொண்டு வந்து சோஃபால போட்டுட்டு தன்னோட கோட்டை கழுத்தி ஹீரோயினுக்கு மூடி கொடுத்துட்டு அங்க இருந்து போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல நடந்துச்சுல அத்தனை விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. டக்குன்னு இல்ல அப்படின்னு அலறிக்கிட்டே எழும்புறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க என்னாச்சு உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்களா. ஹீரோ எழுந்திருச்சு மெதுவா ஹீரோயினோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ அலர்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட லிப்ஸே பார்த்துட்டு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கடகடன் எழுந்திருச்சு வந்து காஃபி ஊத்தி குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க கேர்ஃபுல்லா இரு அது சூடா இருக்குன்னு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வாயில ஊத்திடுறாங்க. அதனால ஹீரோ பக்கத்துல நிக்கிறாங்களா அவங்க மேலேயே வாயில இருந்து காஃபியை ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. நம்ம
ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு சாரி 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 அப்படின்னு ஹீரோவுக்கு தொடச்சு கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ, ஆனா இங்க நடந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயுமே சொல்லிடாத, நீ ஏன் மேல காஃபியை ஸ்ப்ரே பண்ண அப்படின்ற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே இல்ல இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு தன்னோட சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க ரூனா இருக்காங்கல்ல, ரூனா ஹீரோயினை பார்த்த உடனே நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து வரேன், ஹீரோட ரூம்ல தான் இருந்தேன்னு சொல்றாங்களா. அப்ப ரூனா கேக்குறாங்க நீ காலையிலேயே வந்துட்டியான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னு நீ காலையில இருந்தே இப்ப வரைக்கும் ஹீரோட ரூம்ல தான் இருந்துட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்களா. ரூனா ஹீரோயினையும் ஹீரோவையும் தப்பா நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிப்பா பிரிச்சே தருவேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சோகமா ஐயோ அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல வச்சு நான் அவனை கிஸ் பண்ணிட்டேனா, அதுவும் நான் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன், நான் எப்படி இனி அவன் முன்னாடி போய் நிப்பேன், அவனுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இல்லாம போயிருந்திருக்கும், ஒருவேளை அவனுக்கும் மறந்திருக்குமோ, இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் அவனுக்கு சொல்லவே கூடாது, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஜூயிய பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த நெக்லஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. நெக்லஸ பார்த்த உடனே ஜூயிக்கு நெக்லஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுல ஜாண்ட்ரானோட டிராயிங் அப்படியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் ஆமா இது ஜாண்ட்ரான் டிசைன் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஜூயி வந்து அப்போ எனக்கு கண்டிப்பா இது வேணும், அது மட்டும் இல்லாம உங்களோட சேர்மன் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறதுனால நான் சேர்மனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட பார்ட்டியில அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் ஜூயி கிட்ட நெருங்குறதுக்கு. இங்க சீன் கட் ஆகுது. பாய்பா அவங்களோட ஆபீஸ்ல இருந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ பின்னாடி இருந்த அங்கிள் வந்துட்டு அந்த செல்ஃபில நின்னுடுறாங்க. அதனால அந்த போட்டோல அங்கிளும் பதிஞ்சிடுறாங்க. பாய் வந்து ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறாங்களா. அப்ப அங்கிள் சொல்றாங்க ஏன் நீ தனியா மட்டும் தான் போட்டோ எடுப்பியா, ஏன் கூட எடுக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு பாய் வந்து அப்படியே வெக்கப்படுறாங்க. இப்ப அங்கிள் சொல்றாங்க சரி ஓகே உன்னோட வேலையை பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாய் வந்து தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட குரூப்ல இந்த போட்டோவை அப்லோட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப பணக்கார பையன் மாதிரி இருக்கானே, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, அவனை கண்டிப்பா நீ காலேஜ் அலுமினி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வா, நம்ம எல்லாருமே அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாயும் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்லவான்னு கேக்குறாங்களா. அதுக்கு எல்லாருமே இல்ல இல்ல நீ கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வந்தாகணும், அப்படின்னா தானே உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும், அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா நீ கண்டிப்பா கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் பாய் இப்போதைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினை தன்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு இனி ஒரு நெக்லஸ் பீஸ் இருக்கும்ல அதை கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இது ஜாண்ட்ரான் டிசைன் பண்ணதா, இவ்வளவு அழகா இருக்கு, இதை எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டு பாக்குறதுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே போட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த நெக்லஸ போட்டுக்கிறாங்க. போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அதை கலத்த ட்ரை பண்றாங்க, ஆனா கலத்த முடியல. அதனால ஹீரோ கிட்ட எனக்கு வந்து கலத்தி கொடுன்னு கேக்குறாங்களா. ஹீரோ சொல்றாங்க இது ஒரு வித்தியாசமான நெக்லஸ், இந்த நெக்லஸ போடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பாஸ்கோட் உண்டு, அதை போடுறது ஈஸி தான், ஆனா கலத்தும் போது அந்த பாஸ்கோட போடல அப்படின்னா கலட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன இதை கலட்ட முடியாதா, பாஸ்கோட சொல்ல நான் டக்குன்னு கலத்திடுறேன், இவ்வளவு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் என்னோட கழுத்துல எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு அந்த பாஸ்கோட் மறந்து போச்சு அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க என்ன மறந்து போச்சா, நான் இதை எப்படியாவது கலட்டணும் அப்படின்னு கலத்த ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோஸ் கேக்குறாங்க நீ இதை உடைச்ச அப்படின்னா இதுக்கு பே பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா, ஆல்ரெடி நீ எனக்கு நிறைய கடன் பட்டிருக்க, இதையும் சேர்த்து நிறைய வந்துரும் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க இதை கலட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இன்னைக்கு நீ வீட்டுல போய் தூங்கு, நாளைக்கு நான் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு சொல்றேன், அது வரைக்கும் இந்த நெக்லஸ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல இப்போதைக்கு, அதனால அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் ஹீரோயின் வந்து அந்த நெக்லஸ கலத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜயலு அங்க போயிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா இந்த நெக்லஸ கலட்டி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இங்க ஏதாவது ஒரு பாஸ்கோட் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜயலுவும் சரி ஓகே பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயினோட செயினை கழட்டி விடுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது ஜாண்ட்ரானான ஜயலு தான் டிசைன் பண்ணது அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. இன்னும் ஜயலுவுமே அந்த செயினை முழுசா பார்க்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஃபாய் தான் ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அங்கிள் கொடுத்திருப்பாங்கல்ல இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோனா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிப்பாங்க. அப்ப லீஷியும் அங்க வந்துடுறாங்க. லீஷியும் ஹீரோயினும் கேக்குறாங்க இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீ எங்க கிளம்பி நிக்கிற, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஆச்சு, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீ எங்க போக போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாய் சொல்றாங்க எனக்கு ஒரு அலுமினி ஃபங்க்ஷன் இருக்கு, காலேஜ்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து திரும்ப மீட் பண்றோம், அதனால அங்க நான் போக போறேன், அங்க பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னா நீ ஜயலு கூட்டிட்டு போ, பூனைக்குட்டி நீ பாய் கூட போறியா அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி
பூனைக்குட்டி வந்து சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஃபாய் அப்படியே பல்டி அடிச்சிடுறாங்க. என் கூட ஒன்னும் ஜயலு வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு பூனைக்குட்டி அப்படியே சோகமாயிடுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க நீ யார கூட்டிட்டு போக போற அப்படின்னு. ஃபாய் சொல்றாங்க நான் ஹீரோவோட அங்கிளை தான் கூட்டிட்டு போறேன்னு. அடுத்த செகண்டே பூனைக்குட்டிக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். அதனால அப்படியே அமைதியா வெளியில போயிட்டு ஒரு நடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க ஆமா ஹீரோவோட அங்கிள் நல்ல பையனே கிடையாது, அவன் ரொம்ப கெட்ட பையன். ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது எப்பவுமே ஹீரோவோட அங்கிள் ஹீரோ கிட்ட இருந்து திருடதான் பாப்பாங்க. ஹீரோக்கு எதையுமே கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஹீரோ யாரெல்லாம் டேட் பண்ணிட்டு விட்டுட்டு போறானோ அவங்க எல்லாத்தையும் திரும்ப அங்கிள் டேட் பண்ணி கடத்தி விடுவாங்க. இப்ப ஃபாயையுமே அங்கிள் வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ கூட டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திரும்ப ஃபாயையும் கழட்டி விட்டுருவாங்க. ஃபாய அவங்களோட தேவைக்காக தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாய்க்கு அது தெரியவே இல்ல. அங்கிள் வந்து நல்ல பையனே கிடையாது, அதனாலதான் நான் இதுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் எனக்கு புரியுது, ஃபாய் கிட்ட நான் சொல்லி விளக்குறதுக்கு ட்ரை பண்றேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூனைக்குட்டியும் சரி ஓகேன்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க ஒரு தடவை கூட இந்த நெக்லஸ பாரு அப்படின்னு. பூனைக்குட்டியும் அந்த நெக்லஸ பார்த்துட்டு இதை யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நடந்தது சொல்றாங்களா. உடனே பூனைக்குட்டி அந்த நெக்லஸ அழகா கழட்டி ஹீரோயினோட கையில கொடுத்துடுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு உன்னால எப்படி இதை கழட்ட முடிஞ்சது, இதோட பாஸ்கோட் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க இதுக்கு பாஸ்கோட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ போடும்போது இதுல ஒரு ஹூக் இருக்கும், அந்த ஹூக்கை பார்த்து நீ கரெக்டா கழட்டிட்ட அப்படின்னா இதை கழட்டிடலாம். அந்த பாஸ்கோட் எல்லாமே ஒரு பொய்யான டிசைன், அது சும்மா டிசைன்காக தான் வச்சிருந்துச்சு அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பூனைக்குட்டி சொல்றாங்க அதை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், அதுல ஒரு ஹூக் இருந்தது, என்னோட கண்ணுக்கு பட்டது, அப்படினாலதான் என்னால கழட்ட முடிஞ்சது அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்களுக்கு தெரியாதா, அதனாலதான் பூனைக்குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் இப்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட அந்த நெக்லஸ கொடுத்துட்டு நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்ட, ஏன்னா இதுக்கு பாஸ்கோடுன்னு ஒண்ணு கிடையவே செய்யாது, அதுல ஒரு ஹூக் இருக்கு, அந்த ஹூக்கை நம்ம கரெக்டா பார்த்து கழட்டணும் அப்படின்னா கழட்டிடலாம், இதுக்கு பாஸ்கோட்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே சிரிச்சுட்டே பரவாயில்லையே நீயும் கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க, நான் உன்ன ரொம்ப முட்டாள்னு நினைச்சேன், பரவாயில்ல நீ கொஞ்சம் தேறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே இனி உன்னால எல்லாம் என்ன முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ மெதுவா எழுந்திருச்சு அந்த நெக்லஸ் எடுத்து மறுபடியும் ஹீரோயினுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க எனக்கு வந்து நெக்லஸ் வேண்டாம், நீ எதுக்காக திரும்ப திரும்ப எனக்கு இதை போட்டு தந்துட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இந்த நெக்லஸ போட்டுக்கோ, ஏன் கூட நீ இன்னைக்கு பார்ட்டிக்கு வர போற, அந்த பார்ட்டில நீ என் கூட அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீ இந்த நெக்லஸ கழட்டிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த பார்ட்டிக்கு நீ இந்த நெக்லஸ போட்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்ல ஃபாய் பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க, அலுமினி பார்ட்டி இருக்கும்ல அங்க கிளம்பி போறாங்க. பூனைக்குட்டி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, ஏன்னா பூனைக்குட்டியை கூட்டிட்டு போகாம அங்கிள் எல்லாம் ஃபாய் கூட்டிட்டு போக போறாங்க, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோ எதுக்காக ஹீரோயினை இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹீரோ பக்கத்துல யாரையுமே நெருங்க விடக்கூடாது, இதை மட்டும் தான் ஹீரோயினுக்கு சொல்லி இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும், எந்த மக்களுமே என் பக்கத்துல வர விடாம நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி யாருமே ஹீரோட பக்கத்துல போகாத மாதிரி ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அப்போ அங்க ஜூயி வருவாங்களா, ஜூயி நம்ம ஹீரோ கிட்ட பேச வருவாங்க. ஜூயி ஹீரோவுக்கு கை கொடுக்க போகும்போது தான் கையை கொடுத்துடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க இங்க நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஜூயி கிட்ட தனியா பேசணும், அதனால நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சாப்பிட போயிடுவாங்க. அப்போ அங்கிளும் இதே பார்ட்டியில இருக்கிறதா பாக்குறாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு டவுட் வரும், இவன் எதுக்காக இங்க இருக்கான் அப்படின்னா அங்க அலுமினி ஃபங்க்ஷனுக்கு ஃபாய் கூட யார் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால உடனே ஃபாய்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றாங்க. ஆனா ஃபாய் ரொம்ப பிஸியா இருக்காங்களா, அதனால நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஃபாயோட கிளாஸ்மேட் ஒருத்தவங்க வந்து ஃபாய் கிட்ட கேக்குறாங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க காணும் அப்படின்னு. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நம்ம பார்ட்டியை ஆரம்பிச்சிடலாம், அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அதனால எல்லாரும் பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. ஃபாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இன்னும் அங்கிள் வரலையே அப்படின்னு. அங்கிள் வரமாட்டாங்க அப்படின்ற விஷயம் ஃபாய்க்கு இன்னும் தெரியாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜூயி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு தனியா பேசுறாங்க. அப்போ ஜூயி வந்து இந்த நெக்லஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நீ சாண்ட்ரான் கிட்ட டிசைன் பண்ண சொல்லி எனக்காக கொண்டு வருவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆர்ட் கேலரிய கண்டிப்பா உன்னால பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோவோட கையை தொட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு உடனே அலர்ஜி வர ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிக்கிறாங்க. யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இனி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இனி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. அப்புறமா ரூனா வந்து நிக்கிறாங்க. இப்படி நிறைய பொண்ணுங்க வரிசையா நம்ம ஹீரோவோட நேம சொல்லி வந்து நிக்கிறாங்களா. இந்த பொண்ணுங்க எல்லாரும் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அங்கிளோட பிளானா தான் இருக்கும். அங்கிள் இப்ப சொல்றாங்க, ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கிள பிடிச்சு எடுத்துட்டு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஃபாய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க நீ போகலையா அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, அங்க போறதை விட இங்க சூப்பரா ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு, அதனால நான் இங்கதான் உட்கார்ந்து இந்த என்ஜாய் பண்ண போறேன், நான் கண்டிப்பா அந்த அலுமினி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அங்கிள திட்ட போறாங்க. ஆனா அங்கிள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு பிறண்டு ஓடுவாங்க. பின்னாடி அவங்களோட எக்ஸ் லவர்ஸ் அப்படியே துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இனி என்ன நிலைமையாக போகிறாங்க, அத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் நம்ம ஹீரோவை என்ன பண்ண போறாங்க, ஹீரோயின் இந்த நிலைமையில இருந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.